கூகுள் ஷீட்ஸில் ஒரு ஃபினான்ஷியல் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு உங்களோட எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ பர்சன்டேஜ் விதத்தில் உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, அண்ட் தென் எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து ஐஎன்ஆரில் இருக்குது, அதாவது இந்தியன் ருபீஸில் இருக்குது. ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு அக்கௌண்ட் வச்சுருந்துருக்கலாம், அதோட கரன்சியும் இந்தியன் மதிப்புக்கு வந்து கரண்ட் ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அண்ட் தென் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ட்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொருத்துக்கும் எவ்வளோ இது ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எதில் ஹையாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு கிராஃப். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கறதுக்காக இன்னொரு கிராஃப், ப்ளஸ் இயர் வைஸ் நீங்கள் வந்து செலவு பண்ண அமௌண்ட் அதுக்கான ஒரு டேபிளும், ப்ளஸ் உங்களோட எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க் அதுக்கான ஒரு வேல்யூ காட்டுற ஃபீல்டு. அதுக்கப்புறம் டைனமிக்காக, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஏப்ரல் 1 ஏப்ரல் 30 வரைக்கும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல டைனமிக்காக இது எல்லா ஃபீல்ட்ஸும் மாறும். அண்ட் தென் அன்னைக்கு டேட்டுக்குரிய நெட்ஒர்க் எவ்வளோ அப்படின்னு காமிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இப்போ நான் வந்து ஒரு புது கூகுள் ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கூகுள் ஷீட்டில் நம்ம இதுக்கு வந்து டேஷ்போர்ட் அப்படின்னு பேர் வைக்கலாம். ஏன்னா நம்ம இதில் தான் வந்துட்டு நம்ம பார்த்த கிராஃப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் ஃபீல்டு வந்து செட் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு இதில் தான் நம்ம வந்துட்டு எந்த இது வரைக்கும் ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 செல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம டேட் மட்டும் தான் என்டர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நான் டேட்டா வேலிடேஷனில் இந்த செல்க்கு டேட் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நான் தரேன். இது டேட்டா இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ண சொல்லிடுறேன். அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்துட்டு டேட்டா வேலிடேஷன் செட் பண்ணுறோம். இது வந்து டேட்டா மட்டும்தான் இருக்கணும், அண்ட் தென் டேட்டா இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபீல்ட் செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம டேட் ரேஞ்ச் வந்து கொடுக்கறதுக்காக ஒரு இன்புட் ஃபீல்டாக ஆக்ட் ஆகும். எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போதுமே ஸ்டக் ஆகிறது எப்படி நம்மகிட்ட இருக்கிற இப்போ கரண்ட் பேலன்ஸை எப்படி வந்து கணக்கு காமிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு புது ஷீட்டில் கரண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஸோ இது வந்து ஒன் டைம் மட்டும் நம்ம மேனுவலாக ஃபெச் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் ஒன் டைம் என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கண்டினியூஸாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கரண்ட் பேலன்ஸில் சும்மா ஒரு 4 அக்கௌண்ட் நம்பர் வந்து எழுதியிருக்கேன். ஸோ உங்களோட இது பொறுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் வந்துட்டு அதோட ஈக்குவலண்ட் எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ருபீஸ் பவுண்ட்ஸ் ஃபார்மேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேட்டில் போயிட்டு நம்பர் அண்ட் தென் உங்களோட கரன்சி டைப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களோட கரன்சி டைப் இதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மோர் ஃபார்மேட்ஸ் போயிட்டு மோர் கரன்சிஸ் போனீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட இதில் ஆட் ஆயிரும். இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறது இன்புட்ஸ் தரணும். அதாவது ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் ஷீட் ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்துட்டு இப்போ நான் மே மந்த்துக்கு எழுதுறதுனால ஸோ நான் வந்து இப்போ மே அப்படின்னு சொல்லித்தரேன். நம்மளோட நோக்கம் வந்து டிசைன் பண்ணுறது கிடையாது. ஸோ இது உங்கள் விருப்பத்துக்கு போல் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த டேட் டைப் ஆஃப் வேல்யூ மட்டும் தான் தரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் செட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வேலிடேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A3 இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு வந்து A3 எல்லா ஏல இருக்கிற எல்லா செல்லுமே வந்து டேட்டில் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈஸ் டு ஏ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா A3 எல்லா வேல்யூக்குமே இது செட் ஆகும். அண்ட் தென் இது என்ன டைப்பாக இருக்கணும், டேட்டா இல்லை அப்படின்னா இது டேட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இது வந்து ரிஜெக்ட் ஆகிடணும். ஸோ வந்து ரிஜெக்ட் இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வந்து எல்லாமே வந்துட்டு என்னால் டெக்ஸ்ட் எதுவுமே என்ட்ரு பண்ண முடியாது.
ஏன்னா இது எரர் காமிக்கும். ஸோ வந்து டேட் வேல்யூ மட்டும்தான். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம என்னைக்கு செலவு பண்ணுறோம் இல்லை என்னைக்கு இன்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டேட் அப்படின்னு தரோம். அடுத்தது டைப் கேட்டகரி பார்க்கலாம். ஸோ அந்த டைப்பில் வந்து அது வந்து இன்கமா இல்லை எக்ஸ்பென்ஸா அப்படின்னு ஒரு டைப்பும், கேட்டகரியில் நம்ம என்ன டைப் ஆஃப் கேட்டகரி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான இதுவும் இதில் இருக்க போகுது. இது நம்ம வந்து ட்ராப் டவுனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம மேனுவலாக என்ட்ரு, ஏன்னா நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஒன்று கேப் ஸ்மால் இருக்கும்போது நமக்கு டேட்டா வந்து வேரி ஆகலாம். ஸோ இது நம்ம ரெண்டுத்தையுமே வந்துட்டு ட்ராப் டவுனில் கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படி ட்ராப் டவுனில் கொண்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு தனியாக நான் ஒரு ஷீட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸும் இன்கமும் கேட்டகரிஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ நீங்கள் எழுதிக்கலாம். ஒன்ஸ் இது ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இதுக்கு போயிட்டு ஸோ இந்த டைப் ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான வேலிடேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு டேட்டா வேலிடேஷன் அண்ட் தென் இதோட ரேஞ்ச் இருக்கு இல்லையா, லிஸ்ட் ஃப்ரம் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் நீங்கள் வந்து இன்புட்டாக என்டர் பண்ண முடியும். அந்த அது இல்லை அப்படின்னா இதை ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ வந்து ஒரு ட்ராப் டவுன் மாதிரி நமக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்கம் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேட்டகரி. ஸோ கேட்டகரியிலையுமே வந்துட்டு என்ன டைப் ஆஃப் கேட்டகரி நீங்கள் எழுத போகிறீங்கன்னு இருக்க போது. ஸோ கேட்டகரி போயிட்டு இதுலேயும் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அண்ட் தென் செல்ஸ் ரேஞ்ச் போயிட்டு கேட்டகரியிலேருந்து நமக்கு வந்து இதிலேருந்து இது வரைக்கும் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் ஆட் பண்ணணும் அப்படின்னா தேவைப்படும் இல்லையா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸில் இன்கம்லேயே ஆட் பண்ணணும்னா எனக்கு தேவைப்படும். அதுக்காக டைனமிக்காக இருக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த செல்லை B14 வரைக்கும் லிமிட் பண்ணாமல் இதை எடுத்துகிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா என்டையர் ரேஞ்ச் A2லேருந்து B வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இப்படி பண்ணிட்டேங்கும் போது நம்ம ஃப்யூச்சர்லேயும் வந்துட்டு இந்த லிஸ்ட் எதாவது ஆட் பண்ணணும் இல்லை மாடிஃபை பண்ணணும்னா நமக்கு டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ணது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைனமிக்காக போட்டதுனால இப்போ நான் வந்து புதுசாக ஏதாவது ஆட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி ஆட் ஆயிரும். இப்போ நம்ம அக்கௌண்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அக்கௌண்ட்டுக்கும் வந்துட்டு இதே மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ரஃபாக இந்த மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இதை வந்து நான் டேபிளாக யூஸ் பண்ணிக்குவேன். ஃபர்தராக எனக்கு ஏதாவது இன்னும் அடிஷ்னல் ரெக்கார்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து இதே மாதிரி கூட நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம ஜூன் மந்த்துக்கு பண்ணணும் அப்படின்னா இதை போயிட்டு டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு சீட் இதே மாதிரி கிரியேட் ஆயிரும். அண்ட் தென் நீங்கள் போயிட்டு ரீநேம் ஜூன், அதுக்கப்புறமா இந்த இருக்கிற ஃபீல்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சும்மா செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ நமக்கு ஜூனுக்கான இன்புட் கொடுக்குற ஃபீல்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது எல்லா மந்த்தையும் சேர்த்து ஒரே சீட்டில் கொண்டு வர போகிறோம். அண்ட் தென் அந்த சீட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட கொரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு query செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ரேஞ்சிலேருந்து இருக்கணும். ஸோ நான் இப்போ வந்து மேலேருந்து இருக்கேன் அப்படின்னா ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு எல்லாமே தேவைப்பட போகுது. அண்ட் தென் இதை லிமிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ட் வேல்யூ வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் தென் நம்ம வந்து சாம்பிளுக்காக நெக்ஸ்ட் மந்த் டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ ஜூன்லேயும் அதே மாதிரி நம்ம என்டர் பண்ணிடுறோம். அண்ட் தென் இதோட லாஸ்ட் வேல்யூ நம்ம டெலிட் பண்ணிவிட்டு செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கான query எழுத போகிறோம். செலக்ட் ஸ்பேஸ் ஸ்டார் where column 1 is not null and then 0. ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே என்னெல்லாம் ஃபீல்டுலாம் தரோமோ அது எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சல்ட் ரிப்போர்ட்டை தரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ போயிட்டு இங்கே
இன்னொன்று ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நமக்கு இந்த கன்சாலிடேட் ரிப்போர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து இப்போ ஜூனுக்கு அப்புறமா ஜூலைக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீல்ட் ஆட் பண்ணோம் ஜூலைக்கு, இதே மாதிரி வந்து ஜூலைக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் இதோட சேர்ந்து கன்சாலிடேட் ஆயிரும். இப்போ நம்மளோட டெமோக்காக நான் சும்மா ஒரு டம்மி என்ட்ரிஸ் என்டர் பண்ணியிருக்கேன். நம்ம டேஷ்போர்டுக்கான இன்புட் வந்து இன்னொரு செப்பரேட் ஷீட்லேருந்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு query ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து செல் A1லேருந்து இருக்க போது A1லேருந்து எஃப் வரைக்குமே நமக்கு தேவையானது எல்லாமே வேணும். இதில் என்ன கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நான் சிம்பிளாக வந்துட்டு செலக்ட் ஏ ரோவில் இருக்கிறது எல்லாமே அண்ட் தென் சாரி ஏ காலமில் இருக்கிறது எல்லாமே, பி காலமில் இருக்கிறது எல்லாம் சி காலம், டி காலம், இ அண்ட் தென் எஃப். ஸோ இந்த எஃப் வரைக்கும் இருக்கிற காலமில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் query எழுதிட்டு ஜஸ்ட் ஃபினிஷிங் திஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதிலேருந்து எல்லாமே எடுத்து ஃபெச் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ எழுதின queryல நான் அடிஷ்னலாக வந்துட்டு நம்மளோட டேட்லேருந்து இயரை ஃபெச் பண்ணுறதுக்கா இன்னொரு காலம் ஆட் பண்ணுறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இயர் வேல்யூ ஆஃப் ஏசெல். ஸோ ஏசெல்லில் இருக்கிற இயரோட வேல்யூ மட்டும் எனக்கு தனியாக இன்னொரு காலமில் வந்துடும். பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக வந்துருச்சு. ஸோ இது வந்து 2019 அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணுது. இது வந்து நம்ம இயரை பேஸ் பண்ணி வர கிராஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம டேஷ்போர்டுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிளில் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஐசிஐசியோட வேல்யூ வந்துட்டு நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்சாலிடேட்டாக நமக்கு வந்து எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு சம் இஃப் நம்ம டேஷ்போர்டு இன்புட்டில் ஃபஸ்ட்டு வந்து எந்த ரேஞ்ச் வந்து சம் பண்ணணும் அதுக்காக வந்து நம்ம இந்த ரேஞ்சை சம் பண்ண போகிறோம். F2ல இருந்து அது முடிகிற வரைக்கும் என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து சம் பண்ண சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது கண்டிஷன் தரப்போகிறோம். ஸோ க்ரிட்டீரியா என்ன அப்படின்னா டைப் செல் வேல்யூ வந்து B2ல இருந்து ஃபுல்லாகவே பி முடிகிற வரைக்கும் அதோட வேல்யூ வந்து இன்கம் அப்படின்னு இருந்ததுன்னா மட்டும் இதில் வந்து சம் பண்ண போகிறோம். இன்கம்னு இருந்து அதே மாதிரி அதோட அக்கௌண்ட்டோட என்ட்ரியோட வேல்யூ வந்து ஐசிஐசிஐ அப்படின்னு இருந்ததுன்னா இதில் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து 0ன்னு இருக்குது. ஏன்னா நம்மளோட செல்லில் வந்து இன்கமில் ஐசிஐசிஐ ஃபீல்டு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே 7th இந்த டேட்டில் இன்கமில் லெட்ஸ் சே சேலரியில் ஐசிஐசிஐயில் ஒரு 10,000 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் இது வந்து இந்த டேஷ்போர்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து இருக்கிற இந்த ஃபார்முலாலையும் வந்துட்டு நமக்கு இன்புட்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே தான் இதில் வந்து எக்ஸ்பென்ஸாக இருந்ததுன்னா என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த இன்கம்ங்கிற ஃபீல்டு வேல்யூக்கு பதிலாக அதனால் நான் இந்த இன்கம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ வந்து இது வந்து எக்ஸ்பென்ஸோட சம் வந்து கொடுக்கும். ஸோ நம்மள்ட்ட ஆல்ரெடி டேட்டா இல்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதையே வந்துட்டு திருப்பி காப்பி பண்ணி
சும்மா ஒரு டம்மி எக்ஸ்பென்ஸ் வேல்யூ ரெடி பண்ணி பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் see அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸில் ஷோ ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுத்தையும் கழிக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த செல் போயிட்டு ஆல்ரெடி நம்ம சம் இஃப் வேல்யூ இருக்குது அதோட நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட இன்கம் மைனஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு வேல்யூ கொடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எழுதியிருந்தோம் இல்லையா. ஸோ ஹைட் பண்ண சீட் எப்படி பார்க்கலாம்னா வியூ ஹிடன் சீட்ஸ் கரண்ட் பேலன்ஸ். ஸோ கரண்ட் பேலன்ஸில் நான் வந்து ஐசிஐசிஐ வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய பேலன்ஸையும் என்னோடய கரண்ட்ஸ் இருக்கிற பேலன்ஸையும் வந்துட்டு என்னோட இங்கே இருக்கிற வேல்யூயும் கரண்ட் பேலன்ஸையும் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு சம் ஆஃப் இந்த வேல்யூ கமா நமக்கு நம்மளோட கரண்ட் பேலன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு காமிச்சு கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதை வந்து நான் அப்படியே வந்து கண்ட்ரோல் V கொடுத்து நமக்கு இது தேவையில்லை. ஸோ இது ஆல்ரெடி வந்து ஐஎன்ஆரில் இருக்குது. ஸோ இது ஐஎன்ஆர் அப்படின்னு காமிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபார்மேட் நம்பர் அண்ட் தென் இந்தியன் ருபி. ஸோ வந்து இது ஐஎன்ஆர்னு காமிச்சிடும். ஸோ இதோட இந்தியன் ருபீஸோட வேல்யூ வந்துட்டு அதே தான் இருக்க போகுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு இந்த செல் வேல்யூ ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து நமக்கு இப்படி காமிச்சிடும். இப்போ அடுத்தது ஸ்பார்க்கஸியோடது. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஐசிஐசிஐக்கு பதிலாக ஸ்பார்க்கஸின்னு இருக்க போகுது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். உங்களோட சீட்டில் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து ஸ்பார்க்கஸியில் இருக்கிறது வந்து நான் ஈரோஸில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா டேட்டா அண்ட் தென் ஃபார்மேட் நம்பர் இது வந்து யூரோஸில் இருக்க போகுது. ஸோ இது வந்து யூரோஸில் காமிக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து B2 கிடையாது. இது வந்து நம்ம ஸ்பார்க்கஸோட அக்கௌண்ட் நம்பருக்கு மாற்றணும். ஸோ அது வந்து C2ன்னு ஆயிரும். ஏன்னா நம்மளோட ஸ்பார்க்கஸியோடது வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்துட்டு B3. ஸோ வந்து நம்ம வந்து இது வந்து C2 இல்லை, இது வந்து B3. இப்போ நான் அதே மாதிரி வந்துட்டு ட்ராவல் கார்டுக்கும் HSBC அண்ட் மான்சோக்கு வந்துட்டு இதே மாதிரி நான் வந்துட்டு ஃபார்முலா வந்து மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு எப்படி கரன்சி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கூகுள் ஷீட்ஸில் ஈஸ்2 என்ன கரன்சிலேருந்து எது கன்வெர்ட் பண்ணணுன்னா நான் இப்போ நான் வந்து யூரோவில் இருக்கிறத ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ரேட் படி அது ஃபெச் பண்ணி நமக்கு சொல்லிடும். இது வந்து ஒரு ஐஎன்ஆர் வந்து ஒரு யூரோ வந்துட்டு 84.13 rupees அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் டு இந்த செல்லில் இருக்கிற வேல்யூ ஸ்டார் அதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி நம்மளோட ஃபார்முலா கூகுள் ஃபினான்ஸ் கரன்சி ஈஸ்2 யூரோ டு ஐஎன்ஆர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கன்வெர்ட் பண்ணி நமக்கு சொல்லிடும். இது வந்து இப்போ யூரோஸ்ன்னு காமிக்குது, ஆனால் நமக்கு வந்து இது வந்து ஐஎன்ஆர். அதனால ஃபார்மேட் நம்பர் அண்ட் தென் இந்தியன் ருபி. ஸோ சேம் வே நான் வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு கூகுள் கன்வெர்சி மூலியம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இருட்டவே செஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து வீடியோ இதோட முடிக்கிறேன் இந்த வாரத்துக்கு. நெக்ஸ்ட் வீக் இதோட தொடர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் டெக்பேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன்.
நன்றி, வணக்கம்.